ஹாய் ஆல். ஹிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம சால்கோலித்திக் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மெகாலித்திக் அண்ட் அயன் ஏஜ் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மெகாலித்திக்னாவே நம்மளாம் இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். லித்திக்னா ஸ்டோன், மெகானா பிக். ஸோ பெரிய பெரிய ஸ்டோன் மீன் ஸ்டோன்ஸ் ரிலேட்டடான ஏஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோன் வந்து பரியல் பிளேசஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ பேசிக்லி இந்த ஏஜை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, பரியல் ப்ராக்டிஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சால்கோலித்திக் ஏஜோ ஸ்டோன் ஏஜோ அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் மெகாலித்திக் ஏஜ் மட்டும் பார்த்தோம்னா பரியல் ப்ராக்டிஸை வச்சு மட்டுமே கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைப். இது வந்து நியோலித்திக் கல்ச்சருக்கு அப்புறமா தான் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் ஏஜில் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்புறமா சால்கோலித்திக் ஏஜ் பார்த்தோம். சால்கோலித்திக் இருக்கும்போதே ஒரு சில பக்கம் நம்மளுக்கு மெகாலித்திக் ஏஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டைம் பீரியட் என்னன்னா 10,000 பிசியிலேருந்து 300 பிசி வரைக்கும் இது வந்து இருக்கு. அண்ட் தென் இதுல ரொம்ப பெக்யூலரான திங் என்னன்னா, அந்த முதுமக்கள் தாலின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சவுத் இந்தியாவில் கிடைக்கிது எக்ஸ்கவேட் பண்ணும்போது, இது வந்து இந்த மெகாலித்திக் ஏஜை சேர்ந்தது தான் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு திங் என்னன்னா பிளாக் வேர், அதாவது கருப்பு பானைங்க. இப்போ நம்ம பானை பார்த்தோம்னா ரெட் கலர்லயும் இருக்கும், பிளாக் கலர்லயும் இருக்கும், ரெண்டு மிக்ஸ் ஆகியும் இருக்கும். ஆனா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கிறது நம்மளுக்கு பரியல் சைட்ஸ்ல தான் கிடைக்குதே தவிர பீப்புள் வாழ்ந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது வீடுங்கள்லாம் அதிகமா இருக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கும், பரியல் பிளேசஸ் ஒரு பக்கம் இருக்கும். பிகாஸ் வீடுங்கள்லாம் இருக்கிற ஏரியால பரியல் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு தனியா இடம் வச்சு அங்க பரியல் கிரவுண்ட்ல தான் போய் அந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர் எப்பவுமே நம்மளுக்கு எங்கே கிடைச்சிருக்குன்னா பரியல் சைட்ஸ்ல தான் கிடைக்குதே தவிர பீப்புள் இருந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி கொடுமணல்ல கிடைச்ச ஒரு எக்ஸ்கவேட் பண்ணும்போது கிடைச்ச ஒரு என்ன சொல்லலாம், கல்வெட்டுல வந்து பிராமி ஸ்கிரிப்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுவுமே ஒரு பெக்யூலரான திங். ஏன்னா பீப்புளுக்கு வந்து ரைட்டிங் நாலேஜ் இருக்கு நம்மளுக்கு தெரியுது. ஸோ பிராமி கல்வெட்டெல்லாம் எந்த டைம் பீரியட்லேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மெகாலித்திக் ஏஜ்ல இருந்தா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி சங்கம் பீரியட், இந்த மெகாலித்திக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சங்கம் ஏஜ் ஆரம்பிக்குது. அந்த சங்கம் ஏஜ்ல கூட இந்த முதுமக்கள் தாலி அந்த ஹேபிட் வந்து கண்டினியூ ஆயிருக்குது நம்மளுக்கு தெரியுது. ஸோ சங்கம் ஏஜே நம்மளது ரொம்ப பழசுன்னு சொல்றோம். ஸோ அதுக்கு முன்னாடியில இருந்த ஒரு கல்ச்சர் தான் மெகாலித்திக் ஏஜ். அப்ப இருந்ததுதான் இந்த முதுமக்கள் தாலி. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெடிஷன் ஆஃப் எரெக்டிங் ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன்னா வீரக்கல்னு சொல்லுவாங்க. அது வந்து இறந்து போன வாரியருக்காக வைக்கிறது. அதுவுமே இந்த மெகாலித்திக் அந்த டைம் பீரியட்ல இருந்தே இருக்கு. ஸோ மெகாலித்திக் ஏஜ் நம்ம சொல்றோம் பரியல் ப்ராக்டிஸை வச்சு கிளாசிஃபை பண்ணுவேன்னு சொல்றோம். எந்த மாதிரி எல்லாம் இந்த பரியல் ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து டோல்மென், இங்க பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ரெண்டு வெர்டிக்கல் கல் வச்சு மேலே ஒரு மூடுற மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் டோல்மென். அடுத்தது சிஸ்டுங்கிறது புதைச்சு வச்சதுக்கு அப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்ல கல்லை வைக்கிறது தான் சிஸ்ட். இது வந்து கொடுமணல்ல கிடைச்சிருக்கும். அடுத்தது மென்ஹில். இது நிறைய பக்கம் நம்மளால பார்க்க முடியும். இப்போ இங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னா அது மேல பெரிய கல் வச்சிருப்பாங்க, அதுதான் மென்ஹில். அடுத்தது ஸ்டோன் சர்க்கிள், அதாவது நடுவுல பரியல் பிளேஸை வச்சுட்டு சுத்தியும் கல் அடுக்கி இருப்பாங்க. மேபி அடையாளமாக கூட அவங்க வச்சிருக்கலாம். ஸோ இந்த 4 டைப்ல தான் நம்மளால பரியல் ப்ராக்டிசஸ் அதிகமா பார்க்க முடியும். இது அந்த முதுமக்கள் தாலி பார்த்தோம், ஒரு ஒரு மட் பாட்டுக்குள்ள இறந்து போனவங்களை வச்சிருப்பாங்க. அது வந்து சில டைம் இதுல புதைச்சு வச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மென்ஹீலுக்கு கீழே கூட புதைச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வெளியிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன், உள்ள வந்து எப்படி வேணாலும் புதைப்பாங்க. அதாவது அந்த முதுமக்கள் தாலி மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல டைரக்டா கூட புதைச்சு வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெகாலித்திக் ஏஜை பத்தி. ஏன்னா நம்ம பார்த்தோம் மெகாலித்திக் ஏஜ்னாவே பரியல் ப்ராக்டிஸ் வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு, ரைட்டிங்கும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு தெரியுது, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் வந்துருச்சுன்னு தெரியுது. ஸோ இங்க புதுசா வர்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ மெகாலித்திக் ஏஜ்னாவே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பரியல் ப்ராக்டிஸ், இந்த 4 டைப்ல என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த வீரக்கல் ஹீரோ ஸ்டோன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சைட்ஸ் நம்மளுக்கு தெரியணும், மெகாலித்திக் சைட்ஸ் என்ன, அவ்வளோதான் இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? இந்த 4 டைப் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சைட்ஸ் பார்க்கலாம். சைட்ஸ் பார்த்தோன்னா ப்ராமினெண்ட்டாக நம்ம நியூஸ்லலாம் கேட்கறது, இல்லைன்னா அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் தான் இதில் வரும்.
ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, பொருந்தல். அடுத்தது என்னன்னா கொடுமணல், அதுக்கப்புறமா ஹல்லூரன், பிரம்மகிரி, நாகார்ஜுனகொண்டா, மாங்காடு. இது வந்து கேரளால இருக்கு. ஓகேங்களா. இதோட இங்கிலீஷ் ஸ்லைடு வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு சைட்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆதிச்சநல்லூர்ல நம்மளுக்கு ஸ்கெலிட்டன்ஸும் கிடைக்குது. அதோட சேர்த்து நம்மளுக்கு பிரான்ஸ், அயன் இந்த 2 மெட்டல்னால ஆன பொருட்களும் ஒட்டுக்கா கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் காப்பர்னால ஆன பொருட்கள் புதைக்கிறவங்க கூட கிரேவ் கூடா, அதாவது ஆஃப்டர் லைஃபுக்கு யூஸ் ஆகும்னு வச்சிருப்பாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர்ல தான் பிரான்ஸும் அயனும் ஒட்டுக்கா நம்மளுக்கு கிடைக்குது. விச் மீன்ஸ் 2யும் பீப்புள் அட் அ டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நம்ம வீட்ல வந்து பார்த்தோம்னா கூட நிறைய மெட்டல்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய மெட்டல்ஸை ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டாங்க, யூசேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மெகாலித்திக் ஏஜ்ல 2 மெட்டல்ஸ் அட் அ டைம் யூஸ் பண்ற அளவுக்கு பீப்புள் வளர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மெட்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது பையம்பள்ளி தான் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் அயன் யூசிங் சைட் இன் தமிழ்நாடு. ஸோ நேரா நியோலித்திக்ல இருந்து அயன் ஏஜுக்கு மூவ் ஆன சைட் எதுனா பையம்பள்ளி. அடுத்து பொருந்தல். இங்கதான் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ரைஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸும் இங்க கிடைச்சிருக்கு. அதாவது மெகாலித்திக் ஏஜ் அந்த இதுல. பிகாஸ் நம்ம எக்ஸ்கவேட் பண்ண பண்ண டீப்பா போக போக ஏஜ் வந்து உங்களுக்கு ஆஹ் அதிகமாயிட்டே போகும். ஸோ மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லப்பட்ட அந்த ஹைட்ல வந்து கிடைச்சதுதான் இந்த ரைஸ். அதே மாதிரி காயின், ஏர்லியஸ்ட் காயினும் உங்களுக்கு பொருந்தல்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ கோல்டு காயின், அயன் டூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடச்சிருக்கு. இந்த கோல்டு காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணனால கிடச்சிருக்கு. இங்கே லோக்கலாக இந்த காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணலை, எக்ஸ்போர்ட் பண்ணனால இங்கே வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை இமிட்டேட் பண்ண மாதிரி காயின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் காயின் மேலே இருக்கு. பட் அது வந்து பார்த்தோம்னா கோல்டு கிடையாது, காப்பர், லெட் இந்த மாதிரி மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க, இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோமன் காயின்ஸை பார்த்து காப்பி அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்றாங்க. கோல்டு காயின் வந்து இங்கே மின்ட் பண்ணல, ரோமனோட கோல்டு காயினை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெப்பர் அதுக்கப்புறமா இந்த ஜுவல்லரி எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்னன்னா கொடுமணல். கொடுமணல்ல தான் இந்த 10 அதுல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து அதிகமா ஜுவல் மேக்கிங் தான் பார்க்க முடியும். இங்க வந்து பீட்ஸ், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்த்த கர்னீலியன் பீட்ஸ் எல்லாமே கொடுமணல்ல தான் பார்த்துருப்பாங்க. ஸோ கொடுமணல்ல நிறைய ரோமன் காயின்ஸும் கிடைச்சிருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இங்க வந்து ஜுவல்லரி ட்ரேடுமே அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபேக்ட்ரி, அதாவது அயன் வச்சு செய்யக்கூடிய பொருட்களும் இங்க அதிகமா இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ்லயும் எக்ஸ்போர்ட்லயும் இருந்திருக்காங்க, அயன் வச்சு பண்ணக்கூடிய பொருட்களும் அதிகமா இங்க பண்ணியிருக்காங்கன்னு கொடுமணலை வந்து சொல்றாங்க. அதனாலதான் கொடுமணல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்டா இருக்கு. பிகாஸ் இந்தியாவில் வேற எங்கேயுமே ஐவிசியை தாண்டி எங்கேயும் கிடைக்காத பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுமணல்ல தான் கிடைக்கிது. அடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க சைட். இது 3மே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா, ஆந்திரா அண்ட் கேரளா இங்க இருக்க சைட்ஸ் தான் இது. ஓகேங்களா. மோஸ்டா நம்மளுக்கு தமிழ்நாடு சைட்டு தான் மெகாலித்திக் கல்ச்சர்ல கேட்பாங்க. இதோட நம்மளுக்கு மெகாலித்திக் கல்ச்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்து அயனேஜ். அயனேஜ்னா நம்ம இப்போ சார்கோலித்திக் ஏஜோட நிக்கிறோம் நார்த் இந்தியால, கரெக்டுங்களா. ஏன்னா நம்ம ஸ்டோன் ஏஜ் வந்தோம், அடுத்தது காப்பர் யூஸ் பண்ணி சார்கோலித்திக் ஏஜ் வந்தோம், இப்போ அடுத்து அயன் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம அங்க அயன் ஏஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அயன் ஏஜ்னா நம்மளுக்கு அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுல அயன்னால ஆன டூல்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் வுட்டுனால ஆன அந்த உழுது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அக்ரிகல்ச்சரை ரொம்ப அதிகமா பண்ண முடியாது. பிகாஸ் இது மண்ணை வந்து அந்த அளவு மிக்ஸ் பண்ணாது, அதனால ஃபர்டிலிட்டி பெருசா இல்லை. ஆனா இப்ப அயனை வச்சு டில் பண்ணும்போது உழுகும் போது உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் அயன் பிளவ் கண்டுபிடிச்சதுதான் அக்ரிகல்ச்சர் பூஸ்ட் ஆனதுதான் பெரிய ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் மனுஷனோட ஃபுட் நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆனனாலதான் இதை வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். இதை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுதான் ஹியூமன்ஸ் வந்து அதிகமா எப்படி சொல்ல அசட் இல்லைன்னா
வெல்த் வந்து சேர்க்க ஆரம்பிச்சான். இந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கு தான் கிங்ஸ் இந்த மாதிரி ஹெட் இது மாதிரி எல்லாம் வந்துச்சு. ட்ரைபா ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குன்னு ஹெட் வச்சாங்க. அந்த ஹெட்ல இருந்து தான் கிங் வந்தாங்க. இது மாதிரி நம்ம சொல்லுவோம். இது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா அக்ரிகல்ச்சர் பெட்டர் ஆனதுனாலதான். இந்த அக்ரி ஏன் பெட்டர் ஆச்சு அப்படின்னா அயன் பிளவ். இது ஒண்ணுதான் ஒரே ரீசன். நம்மளோட சாயில வந்து பெட்டரா யூஸ் பண்ண வச்சது எதுன்னா அயன் பிளவ். ஸோ இதை கண்டுபிடிச்ச அயன் ஏஜ் தான் நம்ம வந்து பெட்டரா இருக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த அயன் ஏஜ்ல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும், அர்பனைசேஷன் ஆயிருக்கும். அர்பனைசேஷன் ஏன்னா நிறைய வெல்த் வருது. சாப்பாடு தேவையை தாண்டி ஹியூமன் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ட்ரெஸ் இப்படி பண்ணலாம், இந்த ட்ரெஸ் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அங்க இருந்து நம்ம இதை வாங்கலாம், அந்த மாதிரி. ஸோ நிறைய வெல்த் வரும்போது கண்டிப்பா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும். ஸோ அர்பனைஸ் ஆகுது. அப்போ வெல்த் அதிகமா பக்கம் இருக்குன்னா அங்க செக்யூரிட்டி தேவைப்படும். அப்ப பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டைம் பீரியட் என்னன்னா 1200ல இருந்து 300 BCE வரைக்கும் அயன் ஏஜ்ல தான் ஹியூமன் இருந்திருக்காங்க. நார்த் இந்தியால இதை வந்து 2 கல்ச்சரா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பெயிண்டர் கிரேவர் கல்ச்சர், இன்னொன்னு நார்த்தன் பாலிஷ்டு வேர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி எதை வச்சு சொல்றாங்கன்னா அந்த பாட்ரி எப்படி இருக்கு, அந்த பாட்ரி என்ன கலர்ல இருக்கு, அதை வச்சுதான் இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்கவேட் பண்ணிட்டே போறாங்கன்னா இங்க ஒரு டைப் ஆஃப் பாட்ரி இருந்திருக்கும், இங்க ஒரு டைப் ஆஃப் பாட்ரி இருந்திருக்கும். ஆனா இது ரெண்டுமே அயனேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது ரெண்டையுமே கிளாசிஃபை பண்ணக்கு இது வந்து ஒரு டைப்பும் இது வந்து இன்னொரு டைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி வந்ததுதான் இந்த 2 கல்ச்சர். டைம் என்னன்னா 1200 to 600 BCE. எங்கெல்லாம் பார்த்திருக்காங்கன்னா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப். அதாவது கங்கா இப்படி போகுதுன்னா இந்த சைடு. ஓகேங்களா? இந்த பெயிண்டர் கிரேவர் கல்ச்சர் வந்து லேட்டர் வேதிக் செட்டில்மெண்ட்ஸோட கனெக்ட் ஆனதுன்னு சொல்றாங்க. பாட்ரி நம்ம இது பாட்ரி வச்சுதான் கிளாசிஃபை பண்றோம். அப்ப அந்த பாட்ரி எப்படி இருந்துச்சுன்னா கிரே கலர் பாட்ரியா இருந்துச்சு வித் பிளாக் ஜாமெட்ரிக் டிசைன்ஸ். இந்த பெயிண்டர் கிரேவர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிச்சான பீப்புள் தான் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? டூல்ஸ் என்னன்னா இப்பதான் அயன் ஏஜ் ஆரம்பிக்குது. ஸோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அயனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லேஜஸ்ல தான் பீப்புள் இருந்திருக்காங்க. ஏர்லி டவுன் பிளானிங், அதாவது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு பீப்புள் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெயிண்டர் கிரேவர் கல்ச்சர் அந்த டைம் பீரியட்ல எக்கனாமி நம்ம வில்லேஜ்னு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷன் தான் அதிகமா இருக்கும். ட்ரேட் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஃபர்னேசஸ் எப்படி இருக்கு, அதாவது உருக்காலைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சிம்பிளா தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸாஸ்டிவாலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மெட்டலை மெல்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பேசிக்கான டூல்ஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் அப்ப இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சைட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். இது எப்போ அப்படின்னா பெயிண்டர் கிரே வேர்க்கு அடுத்தது இதுதான். 700ல இருந்து 200 BC வரைக்கும் இது இருக்கு. ஸோ இதுதான் அயனேஜ்ல இருந்து ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு வருது. நம்ம பார்த்தோம் முன்னாடி வந்து வில்லேஜா இருந்தது, இப்போ அர்பனைஸ் ஆயிருக்கு. ஏன்னா அயன் ஏஜ் வந்து மெச்சூர் ஆயிருக்கு. அதாவது அயன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சில 100 வருஷங்கள் போயிருச்சு. அதனால பீப்புளுக்கு அதை பத்தின நாலேஜ் அதிகமாயிருக்கு. ஸோ அதை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அர்பனைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா கேஞ்சட்டிக் பிளெயின், பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார், யூபி, மத்திய பிரதேஷ் இங்க எல்லாமே பார்க்க முடியும். இந்த பேர்ல இருக்கு நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பாட்ரி பார்த்தீங்கன்னா பாலிஷ்டா இருக்குமே, கிளாஸியா இருக்குன்னு சொல்றாங்க. மீன் நல்லாவே ஸ்மூத்தா ஹை குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்டென்சிவ் அயன் டூல்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் யூஸ் பண்றோம்னா ரொம்ப ப்ரிமிட்டிவா தான் இருக்கும். போக போக தான் அதை நம்ம பெஸ்டா யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பெயிண்டர் கிரேவர்ல சின்ன சின்ன டூல்ஸா இருந்தது. இங்க எக்ஸ்டென்சிவ் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. பீப்புள் அர்பன் லைஃபுக்கு போயிட்டாங்க. அர்பன் லைஃப்னாவே நம்மளுக்கு டவுன் ட்ரேட் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரணும். கரெக்ட்டுங்களா? இப்போ வரைக்குமே ரூரல்னா நம்ம மைண்ட் என்ன வருது, ஃபார்மர்ஸ் தான் வராங்க. அதுவே அர்பன்னா நம்மளுக்கு இந்த பிசினஸ் பண்றவங்க இவங்கெல்லாம் மைண்டுக்கு வராங்க. அதே தான் அப்பயுமே இருந்திருக்கு. அடுத்து ஸ்கிரிப்ட் என்ன, இந்த அயனேஜ்ல என்ன டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம், அதாவது பிராமி. இந்த லைன் மாதிரி மட்டுமே போட்டு எழுதுறது தான் பிராமி. ஸோ அந்த டைப் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. காயின்ஸும் பஞ்ச் மார்க் காயினாக தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு காயினை மெல்ட் பண்ணி அந்த மோல்ட்ல ஊத்துனதுக்கு அப்புறமா மேல வந்து ஒரு இம்ப்ரெஷனை வச்சு ஒரு டிசைன் கொண்டு வருவாங்க. அதுதான் பஞ்ச் மார்க் காயின்னு சொல்லுவாங்க.
அடுத்து எக்கனாமி வந்து ட்ரேடை பேஸ் பண்ணி இருந்திருக்கு, கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து அர்பன் கல்ச்சரா மாறி இருக்கு. எங்கெல்லாம் பார்க்க முடியுதுன்னா பாட்டலிபுத்ரா, வாரணாசி, கௌஷம்பி இதெல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய சிட்டிஸ். இப்போ வரைக்குமே அதோட ஹிஸ்டரி வந்து பெருசா இருக்கு. ஸோ அது வந்து அர்பன் ஏரியாவா நம்மளுக்கு 700 to 200 பிசிஇல டெவலப் ஆயிடுச்சு. ஸோ டிரான்சிஷனல் ஃபேஸ் இன்டு அர்பன் சிவிலைசேஷன். ஸோ மாடர்ன் அர்பன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட அர்பன் சிவிலைசேஷனுக்கு அது வந்து டிரான்சிஷன் ஃபேஸா எது இருந்துச்சுன்னா நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். ஓகேங்களா? இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அயனேஜ் வந்து பெயிண்டர் கிரே வேர்னு இருக்கு. அதுக்கப்புறம் நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், நார்த்தன் பாலிஷ்டு பிளாக் வேர் இப்படியும் இருக்கு. சவுத் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா நம்ம மெகாலித்திக் கல்ச்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் அயனேஜ்னு சொல்றாங்க. அதாவது மெகாலித்திக் கல்ச்சரும் அயனேஜும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் சவுத் இந்தியாலன்னு சொல்றாங்க. நம்ம பரியல் பிராக்டிஸை வச்சு பார்க்கும்போது மெகாலித்திக்னு சொல்றோம். ஆனா அப்ப என்ன டைப் ஆஃப் மெட்டல் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க பீப்புள் அப்படின்னா அயன் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதை வந்து சவுத் இந்தியாவோட அயனேஜ்னு சொல்றாங்க. சைட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே சைட்ஸ் தான் இங்கேயுமே வரும். அயன் டூல்ஸ், இது அயனேஜுங்கனால அயன் டூல்ஸ் தான் அதிகமா பார்ப்போம். பாட்ரி பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ரெட் வேர். ஸோ அயன் வந்து அக்ரிகல்ச்சரையும் வார்ஃபேரையும் ரெவல்யூனைஸ் பண்ணியிருக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா சோஷியல் ஹைராக்கி நம்மளால பார்க்க முடியுது மெகாலித்திக் கல்ச்சர்லனா. அயனேஜ்ல வந்து ஏன் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா கிரேவ் கூட்ஸை வச்சு. ஒரு சில பரியல் பிளேசஸ்ல கிரேவ் கூட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு சில பரியல் சைட்ஸ்ல எக்ஸ்டென்சிவா இருக்கு. ஸோ அதை வச்சு பணத்தினால இல்லைன்னா ப்ராப்பர்ட்டினால ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இண்டிகேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் சிஸ்டம். ஸோ ஆஃப்டர் லைஃப்பை பற்றிலாம் நிறையா நம்பியிருக்காங்க. அண்ட் தென் அப்போ அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது, பிகாஸ் ஆன்சிஸ்டரையும் கும்பிடுவாங்க, நேச்சரையும் கும்பிடுவாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் சங்கம் ஏஜ் வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இது வந்து ப்ரீ சங்கம் ஏஜ். ஸோ அவ்வளோதான் இந்த அயனேஜ் அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர். ஸோ சவுத் இந்தியாவில் அயனேஜ் தான் மெகாலித்திக் கல்ச்சர்னு சொல்கிறோம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஒரே டைம் பீரியடை தான் அப்படி சொல்கிறோம். பரியல் ப்ராக்டிஸை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா மெகாலித்திக் கல்ச்சர். அப்போ வந்து வெப்பன்ஸ் எல்லாம் எதாக இருக்குன்னா அயனாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே நார்த் இந்தியாவில் அந்த பாட்ரியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப பழைய டைப் எதுனா பெயிண்டர் கிரேவர் பாட்ரி. அது வந்து லேட்டர் வேதிக் ஏஜ் அந்த டைம் பீரியடோட சேர்ந்தது. அடுத்தது அசோசியேட் ஆனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு பிளாக் வேர், அது வந்து அதுக்கு அடுத்த டைம் பீரியட் வந்தது. இது வந்து அர்பன், இது வந்து ரூரல். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா மெகாலித்திக் கல்ச்சர் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியணும், பிகாஸ் அயனேஜ்லேருந்து பெருசாக கொஸ்டின்ஸ் வராது. பட் மெகாலித்திக் ஏஜ்லேருந்து சில டைம் கேட்பாங்க. ஒவ்வொரு சைட்ஸ்லையும் என்ன கிடைச்சிருக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் அவ்வளோதான். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சங்கம் ஏஜ் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஐவிசிலேருந்து நம்ம ஃபுல்லாக இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் ப்ரியாரிட்டி பேசிஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.